அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக திகழும் அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதுல கடைசியாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனத்தை எடுத்துக்கொண்டு அதுல இய்யாக நஅபுது என்பதற்கான விளக்கத்தை மட்டும் பார்த்து முடித்திருக்கிறோம். அதனுடைய கருத்து உன்னையே வணங்குகிறோம். உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னால் எதெல்லாம் வணக்கம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கிறார்களோ அதில் எந்த வணக்கத்தையும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்வோம் என்று அதுக்கு உறுதிமொழிக்கு அர்த்தம். அடுத்து உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்யறோம்னு கேட்டா வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். அளவற்ற அருளாளனாக இருக்கக்கூடிய, நிகரற்ற அன்புடையவனாக இருக்கக்கூடிய, அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கின்ற, நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்யறோம்னு கேட்டா இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம் ஒரு உறுதிமொழியும் கொடுக்கிறோம். அதை விளங்கிட்டோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம். அல்லாஹ்விடத்துல தான் உதவி தேடணும் அப்படிங்கிற கருத்தை இந்த ஒரு வசனம் மாத்திரம் இல்லாம ஏராளமான குர்ஆன் வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு குறைந்த அளவுல உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 8வது அத்தியாயம் 10வது வசனத்திலையும் 3வது அத்தியாயம் 126வது வசனத்திலையும் ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி செய்தல் என்பது அல்லாஹ்விடம் இருந்தே தவிர கிடையாது. உதவி செய்யறதுன்னா அவன் தான் செய்யணும், வேற யாரிடம் இருந்த உதவிகள் வராது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிமார்கள் எல்லாம் தங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்துல உதவி தேடி இருக்கிறார்கள் என்ற கருத்தை 2வது அத்தியாயம் 217வது வசனம், 214வது வசனம், 17வது அத்தியாயம் 80வது வசனம், 2வது அத்தியாயம் 250வது வசனம், 38வது அத்தியாயம் 41வது வசனம், 6வது அத்தியாயம் 34வது வசனம், இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா உதவி தேடுறதுன்னா அல்லாஹ்ட்ட தான் தேடணும். நபிமார்கள் அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இய்யாக நஸ்தஈன் என்பது எந்த கருத்தை தருகிறதோ அந்த கருத்துக்கு விளக்கமாக நிறைய வசனங்கள், அது நூற்றுக்கணக்கு மேல சொல்லலாம், அவ்வளவு வசனங்கள் திருமறை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்ப அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும் அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மனுஷன் உதவி தேடலான்னு வேற இடங்களையும் சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட உதவி தேடணும்னு ஒரு பக்கம் வருது. இன்னும் சில வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதர்கள்ட்ட நம்ம உதவி தேடிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை தரக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளும் கூட இருக்கிறது. அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும் என்ற கருத்திலையும் ஹதீசுகள் இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர மற்றவங்கள்ட்ட உதவி தேடலாம் என்ற கருத்திலையும் ஹதீசுகள் இருக்கிறது. உதாரணமா அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும் அப்படிங்கிற கருத்துல வர்ற ஹதீஸை சொல்வதாக இருந்தால் திருமதியில 2440, முஸ்னத் அஹ்மதுல 2537, 2666, அதுல என்ன சொல்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய பெரிய தந்தை மகன் தம்பிக்கு ஒரு அறிவுரை சொல்லி கொடுக்குறாங்க. தம்பிக்கு ஸ்பெஷலா அறிவுரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா யா குலாம், சிறுவரே, இன்னி அல்லிமுக கலிமாத்தில், சில சொற்களை நான் உங்களுக்கு நான் கற்றுத்தர்றேன், உனக்கு சொல்லி தர்றேன். இஃபல் இல்லாஹ யஃபலுக, அல்லாஹ்வுக்காக நீ அதை பேணிக்கொள், அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையை சொல்றாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க இப்னு அப்பாஸுக்கு. அந்த அறிவுரை என்னன்னு கேட்டா இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்கிறதா இருந்தா அல்லாஹ்ட்ட கேளு. சின்ன பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிற அறிவுரை என்னன்னா இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்கிறதா இருந்தா அல்லாஹ்விடத்துல கேளு. வ இஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், எதையாவது உதவி கேட்கிறதா இருந்தா, உதவி தேடுறதா இருந்தா அல்லாஹ்ட்ட உதவி தேடு. பாலம் அறிந்துகொள், அன்னல் உம்மத்தல் அவிஜித்தமாஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக. அறிந்துகொள், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று கூடி உனக்கு ஏதாவது ஒரு பயனளிக்கலாம் என்று தீர்மானம் செய்வார்களேயானால் அல்லாஹ் உனக்கு என்ன எழுதியிருக்கிறானோ அதை தாண்டி ஒரு துரும்பளவும் உனக்கு நன்மை செய்துவிட முடியாது. அதே மாதிரி உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து
உனக்கு கெடுதி செய்ய நாடுவார்களே ஆனால் அவன் எந்த கெடுதி உனக்கு ஏற்படும் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அதை தாண்டி வேற எந்த கேட்டையும் யாராலையும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி திருமதியில அகமதுல இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும், வேற யார்ட்டையும் தேடாத. அவன் சொன்ன விதியை யாரையும் மாற்ற இயலாது, மனுஷனால ஒரு உதவி செய்ய முடியாதுன்னு வருது. இதை மட்டும் இருந்துச்சுன்னா அப்படி போயிடலாம். ஆனால் அல்லாஹ்வே என்ன செய்யறான்னா இதை மாத்தியும் சொல்றான். ஆனால் முரண்பாடு இல்லை. புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொண்டோமே ஆனால் அது முரண்பாடு இல்லை. அது மாற்றி சொன்ன விஷயங்களை சொல்வதாக இருந்தால் 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஆவணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உதவிக்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்ட்ட நான் உதவி தரணும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஆவணும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். அலல் பிர்ரி வத்தக்வா இறையச்சமுடைய காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவியாயிருங்க. வலாத்த ஆவணும் அலல் இஸ்மி உழுதுவான் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவியா இருக்காதீங்க. நல்ல காரியமா எனக்கு முடியல நீங்க உதவி செஞ்சுக்கலாம், உங்களுக்கு முடியல நான் உதவி செஞ்சுக்கலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல காரியங்கள்ல உதவியாயிருங்கள் என்று 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது அத்தியாயத்தில் ذுல்கர்னைன் என்ற ஒருவரை பற்றி நல்லடியாரை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வர்றான். அவர் ஒரு மன்னர் இருந்தாரு, ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டு வர்றான். அதுல சொல்லிக்கிட்டு வரும் பொழுது ذுல்கர்னைன் பிரயாணம் பண்ணி போறாரு. போகும்போது ஒரு சமுதாயத்தை பார்க்கிறாரு. அவன் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க முறையிடுறாங்க மன்னர்த்த, யாதல் கர்னைன் ذுல்கர்னைன் அவர்களே இந்த மாதிரி இந்த யாஜூஜ மாஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்லி யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துக்காரங்க இருக்கிறாங்க, ரொம்ப அநியாயம் பண்றாங்க, அவங்களை எங்க பக்கம் வராம நீங்க ஒரு தடுப்பை ஏற்படுத்திருங்க, அதுக்கு வரி வேண்டாம் நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ذுல்கர்னைன்ட்ட வந்து முறையிடுறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உங்க வரிலாம் எனக்கு தேவையில்லை, நல்ல பறக்கத்தை வந்திருக்கிறான், உடல் உழைப்பு மட்டும் எனக்கு தாங்க. நான் வந்து இந்த ذுல்கர்னைன் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அந்த பக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வர விடாம 2 மலைக்கு இடையில தடுப்பை அமைச்சு வர விடாம ஆக்கிடுறேன். கேம நாள் வரும்போது அவங்க வருவாங்க, எல்லாம் தூள் தூள் ஆக்கிடுவான், அப்பதான் வருவாங்க, அந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த மக்கள்கிட்ட பேசின உரையாடல் எல்லாம் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைருன் என் இறைவன் எனக்கு தந்திருக்கிற வசதிகளே சிறந்த வசதிகளா இருக்கிறது, நீங்க யாரும் எனக்கு இது தர வேணாம். அதே நேரத்தில் உங்கள் உடல் வலிமையை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி கேட்கிறாரு. இந்த வேலைக்கு ஆள் வேண்டியிருக்கு, எனக்கு காசு நான் போட்டுக்கிறேன், வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், அந்த ஆள் உதவி நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று ذுல்கர்னைன் என்ற ஒரு நல்ல மனிதர் வந்து மக்கள்கிட்ட போய் உதவி தாங்கன்னு கேட்கிறார். அப்ப மக்கள்கிட்ட மனுஷத்தை உதவி அல்லாட்ட உதவி தேடணும் ஒரு பக்கம் ஈயாக்க நஷ்டம் சொல்லிவிடு, உன்னிடம் தான் உதவி தேடணும் ஒரு பக்கம் சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் எனக்கு முடியல நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ذுல்கர்னைன் கேட்டதாக 18வது அத்தியாயத்தில் கஹ்ஃப்ல 95வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஈசா நபி அவர்களை வந்து எதிரிகள் கொள்வதற்காக திட்டமிட்டு அவர்களை வந்து விரட்டி கொண்டு வரும் பொழுது ஈசா நபி அவர்கள் தன்னுடைய அந்தரங்க தோழர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, மன் அன்சாரி கமாகால ஈசபுன் மரியமில் ஹவாரியின் என்று சொல்லக்கூடிய அந்தரங்க சீடர்களை ஈசா நபி அழைத்து சொன்னார்கள், மன் அன்சாரி இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாரு, என்னை காலி பண்ண வர்றாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண யாராச்சும் இருக்கிறீங்களா இப்ப அப்படின்னு மன் அன்சாரின்னு கேட்கிறாரு. அன்சாரினா உதவி, எனக்கு உதவி செய்யறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா அப்படின்னு ஈசா நபி அவர்கள் வந்து அவங்களுடைய சீடர்கள்ட்ட உதவி கேட்கிறாங்க. அரசர் அந்த எதிரி நாட்டுல எதிரிகள் வந்து கொல்றதுக்கு வந்தான்னு சொன்னா என்ன பண்ணனவரு, யாரெல்லாம் நீதான் காப்பாத்து அங்கே போகணும். இவர் என்ன பண்றாரு, சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு யாராவது உதவி செய்றீங்களா, எனக்கு பக்கபலமா நிக்கிறீங்களான்னு அவர் கேட்டார்னு சொல்லி ஈசா நபி கேட்டதாக 61வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தா கூட பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க மக்கள் இடத்துல உதவி தேடி இருக்கிறார். நெருக்கடியான கட்டத்தில எல்லாம், ரொம்ப துன்பங்கள் ஏற்படுற நேரத்தில் எல்லாம் மக்களுடைய உதவியை தேடி இருக்கிறாங்க, மனிதர்கள்ட்ட போய் உதவி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமா சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு எந்த நிலையில வர்றாங்க, அங்க உள்ளவங்க எல்லாம் கொல்றதுக்கு பிளான் பண்ணி ஊரை விட்டு போனா போதும் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு தான் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. வந்த உடனே மதீனாவுக்கு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அந்த மதீனத்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு இந்த இரவு என்னை பாதுகாக்க யார் வர்றா, நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கிறேன், நான் ரெஸ்ட் எடுப்பேன், எனக்கு பாதுகாப்பா யாராவது நிக்கணும், எனக்கு பாதுகாக்க யாராவது வர்றீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா, பலம்மா கதிமல் மதீனத்தை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது கால சொன்னார்கள், லைத ரஜுலன் மின் அஸ்ஹாபி சாலிஹ் ரஜுலன் லைத ரஜுலன் மின் அஸ்ஹாபி சாலிஹன், என் தோழர்கள்ல ஒரு நல்ல மனிதர் யாராவது இருக்கிறீர்களா, யஹ்ருசுனில் லைலா, இந்த இரவு எனக்கு காவல் காக்க, ரொம்ப டயர்டா இருக்கனால தூங்க போறேன், தூங்கும் போது எனக்கு காவல் யாராவது இருக்கணும், எனக்கு காவல் காக்க யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப வாளை வீசிக்கொண்டு ஒருத்தர் வர்றாரு, வந்து நான் பாதுகாக்கிறேன் ஆனா என்ன சொல்றாரு, யாருன்னு திரும்பி பார்த்தா சாத் இப்னு அபி வக்காஸ். சாத் இப்னு அபி வக்காஸ் இவர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய 10 பேர்ல ஒரு சிறந்த சஹாபி. சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் என்ன செய்றாங்க, வாளை உருவிட்டு வந்து உங்களுக்கு நான் பாதுகாக்கிறேன், நீங்க பேசாம தூங்க, உங்களுக்காக நான் காவல் நிற்கிறேன் என்று அவர் சொன்னாரு. உங்களை வந்து நான் பாதுகாக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தூங்கிட்டாங்க. அப்ப பிரயாணத்துல முழிச்சு வர்றாங்க. அந்த ஊரு சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியல, புதுசா நுழைஞ்ச ஊர் தானே, மக்காவுல தப்பிச்சு வர்றாங்க. வந்த ஊர்ல இன்னும் மக்கா மாதிரி இருந்தா எந்த கண்டிஷன்ல இருக்கும்னு தெரியல. ஏற்கனவே மக்காவுல இருக்கும் பொழுது உங்களை சந்திச்சு இஸ்லாத்தை தழுவி இருப்பாங்க இல்லையா, அந்த தோழர்கள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும், செக்யூரிட்டி வேணும், நான் தூங்க போறேன், எனக்கு யார் பாதுகாக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இது புகாரியில இந்த சம்பவம் 2885வது ஹதீஸாகவும் 7231வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது, அவங்களை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரும் பொழுது எனக்கு 4 பேர் காவலாயிருங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் காவல் கூப்பிடுறாங்க. இதை நம்ம பார்க்கணும். இது அல்லாஹ்ட்ட உதவி தேடுறவங்க மாத்தமா தெரியும் வருங்க, உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லிட்டா பேசாம துவா செஞ்சு பார்க்க வேண்டியதானே. அல்லாஹ் உன்னிட்ட நீ பாத்துக்கணும், நான் யாரும் காவலுக்கெல்லாம் போடல. ஆனால் இது பின்னாடி இது ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. அது ஒரு விஷயம். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் என்ற வசனம் வந்த பிறகு அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டா நீங்க எல்லாம் போயிருங்கன்ட்டாங்க. ஆரம்பத்தில் வந்த உடனே நீங்க எல்லாம் போங்க, யாரும் எனக்கு காப்பாற்ற தேவையில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறேன்னு கேரண்டி தந்துட்டான், மனிதர்களால் என்னுடைய உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் எந்த ஒரு கேடும் வராது என்ற உத்தரவாதம் தந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இது ஆரம்ப கட்டம். இருந்தாலும் கேட்டுக்கிறாங்க. அந்த உத்தரவாதம் இல்லாட்டி கைது செய்வாங்க. அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்ததுனாலதான் போக சொல்லிட்டாங்களே தவிர அந்த செயல் தப்புங்கிறதுக்காக போக சொல்லல. நமக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லையே, அதனால நம்ம ஒரு ஆளு நமக்கு அச்சமா இருந்தா 4 பேர் காவல் வச்சுக்கலாம் இந்த ஹதீஸ்ல இருந்து. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது இந்த அகல் போர் நடச்சு சொன்னோம்ல, எல்லாரும் சேர்ந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க இல்ல, அகல் போர்னு சொல்லக்கூடிய எல்லா நாட்டு படையினரும் ஒண்ணு சேர்ந்து கொண்டு தாக்கிய அந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, வெளியில முற்றுகையிட்டாங்க, உள்ளுக்குள்ள இவங்க அடப்பட்டு கிடக்குறாங்க. அப்ப ஒரு தைரியசாலி ஒருத்தர் வேணும். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இங்க இருந்து பக்குவமா வெளியே போகணும், ஊரை விட்டு இங்க இருந்து ஆளை தாண்டி உயிரை வெறுத்து உசுறு போனாலும் போயிடும். அப்படி நீங்கள் போய் அங்க உள்ள சூழ்நிலை அவ்வளவையும் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றது யாராச்சும் இருக்கிறீங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா, மை யதீனி பி ஹபரில் கௌமி யௌமல் அஹ்ஸாப், அஹ்ஸாபுடைய நாள், அஹ்ஸாப்னா அகல்போர், அகல்போருடைய நாளையில அந்த வெளியில உள்ள மக்களை பற்றிய செய்திகளை திரட்டி கொண்டு எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, என்னென்ன ஆயுதம் வச்சுக்கிறாங்க, குதிரை எத்தனை இருக்குது, ஒட்டகம் எத்தனை இருக்குது, அவங்களுடைய பலம் என்னவா இருக்கு, அவங்களுடைய பலவீனம் என்னவா இருக்கிறது, இந்த மாதிரி மேட்டர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு எனக்கு தர்றதுக்கு யாராச்சும் இருக்கிறீங்களா, மையாத்தி நீ கபரில் கோமி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க அனன்னாங்க. அதனால இவரும் 10 பேர் ஒரு ஆளா போறாரு. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷராவுல அவர் ஒரு ஆள். என்னை பாதுகாக்க யாருன்னு கேட்கும்போது தல்ஹா சொல்றாரு, அவர் ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு முஹப்பத் அவங்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்யறவங்க என்ன ஏதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு நெருக்கடியான கட்டமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அவ்வளவுதான். அதனால அவங்க எல்லாம் இந்த அஷரத்து 10 பேர் லிஸ்ட்ல இவங்க எல்லாம் வர்றாங்க. அப்ப ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஆனா நான் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்ப விரும்பல. என்ன, அவர் உள்ள இருக்கிற முக்கியமான ஆளு, அவர் நல்ல வீர தீரமா போரிடக்கூடிய ஒருத்தருங்கிறதுனால அவர் சொன்னது காதல வாங்காம வேற யாராச்சும் போறதுக்கு முன் வர்றாங்களாங்கிறதுக்காக வேண்டி 2வது கேட்கிறாங்க, மையாத்தி நீ கபரில் கௌமி, நீ இருப்ப வேற யாராச்சும் இருக்கிறீங்களா, செய்தி கொண்டு வரது யாரா இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்போ சுபைர் எந்திரிச்சு நான் போறேங்கிறாரு 2வது தடவை, யாரும் சொல்ல காணாம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலி குல்லி நபியின் ஹவாரியன், ஒவ்வொரு நபிக்கும் அந்தரங்கமான தோழர்கள் என்று சில பேர் இருப்பார்கள். ஹவாரி சுபைர், எனக்கு அந்தரங்கமான தோழர் தான் சுபைர் தான். இப்ப கேட்டாலும் வேண்டாங்கிறாரு, யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நெருக்கு வெளியே போனா காலி உழைச்சு விடுவாங்க. அந்த நேரத்தில் நான் பக்குவமா போய் என்ன விஷயங்கிற உதவிப்படைக்குள்ள புகுந்து அவங்க என்ன நிலையில வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதெல்லாம் மேட்ரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்டாங்களா இல்லையா? செய்தியை கலெக்ட் பண்ணிட்டு கேட்கறது மனுஷன் கேட்கிற உதவியா இல்லையா? மனுஷன் கேட்கிற உதவி தான். இது புகாரியில 2846
2847, 2997, 4113, 7261 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக புகாரில பதிவு பண்ணிருக்குது. இதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மக்காவுல இருந்து உயிரை வெறுத்து ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க இல்லையா, போகும்போது அவங்களா போயிருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம குறுக்குவழியில் அங்கிருந்து விழுந்து போகணும், மெயின் ராஜபாட்டையில போகக்கூடாது, மெயின் ரோட்ல போகக்கூடாது. மெயின் ரோட்ல போனோம்னா மாட்டிக்குவோம், விரட்டிட்டு வராங்கல்ல, எதிரிகள் விரட்டி கொண்டு வரும் பொழுது நம்ம குறுக்கு வழியில தான் பூந்து போகணும். மக்காவில இருந்து மதினா வரைக்கும் குறுக்கு வழி நல்லா தெரிஞ்ச ஆளுக்கு சில பேர் இருந்தாங்க. அவங்க சந்து பூந்து வயல் வரப்புல எல்லாம் பூந்து அங்கிட்டு பூந்து என்ன செய்வாங்க, போய் சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி அந்த கைடு பண்ணக்கூடிய சில பேர் இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதுல ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, பனு கைல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதனை கூப்பிட்டு வந்து, எங்களுக்கு நீ கைடாக செயல்படணும். அவர் முஸ்லீம் இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். அவரை கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நாங்க மதீனாவுக்கு போகணும், மெயின் ரோட்ல போக கூடாது, நாங்க வேற மாதிரி சுத்தி வழிஞ்சாங்க நுழைஞ்சு ஒரு மாதிரி அப்படி சேரணும், எங்களை விரட்டிட்டு இருக்கிறாங்க, அதனால நீ வர்றியா, உனக்கு ஒரு கூலிய வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணம் சேஃப்டியா இருப்பதற்காக வேண்டி அந்த ஆளுடைய உதவியை நாடினார்கள் என்ற செய்தியை அவர் கூட அவர் ரூட்ல தான் போய் சேர்ந்தாங்க ஹிஜ்ரத். அந்த சம்பவத்தை நீங்க பாக்குறதா இருந்தால் புகாரியில 2263, 2264 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் மனிதர்கள் வாங்குற உதவி என்பதை நம்ம வழங்குகிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, ஹிஜ்ரத் செய்யாம மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட உதவி கேட்டார்களே ஆனால், தன்சுருக்கும் பித்தீனி, உங்கள்கிட்ட அவர்கள் உதவி கோரி வந்தார்களே ஆனால் அலைக்கும் நசுரு, அவங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். பாதிக்கப்பட்ட நாட்டில் உள்ளவங்க பாதிக்கப்படாத நாட்டில் உள்ள நாட்டினுடைய அரசாங்கத்தில் போய் என்ன செய்யலாம், உதவி கேட்கலாம் என்ற கருத்தை 8வது அத்தியாயம் 72வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். மொத்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10% ஹதீஸாவது மனிதர்கள்ட்ட உதவி வாங்கக்கூடிய அமைஞ்சிருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்காக வேண்டி அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு 4-5 எடுத்து சொல்லியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள்ல மக்களுடைய உதவியை வாங்கித்தான் இந்த உலகத்தில் மனுஷன் வாழவே முடியும், வழங்கிக்கணும். அவங்க ஒரு சட்டை எடுத்து போடுறாங்கன்னா, இது மக்கள் உதவி இல்லாம இந்த சட்டை உண்டாயிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ் போட்டாங்கல்ல, அந்த ட்ரெஸ் அவளே பருத்தி கொட்டையை முளைக்க வச்சு பருத்தி மரமாக்கி அவளே பஞ்சை எடுத்து அவளே நூல் நூற்று அவளே துணியாக்கி அவங்களே சட்டையை தச்சு போட்டுட்டாங்களா? அவங்க போட்ட ஒரு சட்டை போட்டாங்கன்னு சொன்னாலே அதுல 40-50 பேருடைய உதவிகள் இருக்குது. அவங்க கோதுமை ரொட்டி தின்னாங்கன்னு சொன்னா அதுல ஒரு 10 பேர் உதவி இருக்கத்தானே செய்யும். கோதுமையை வரிசையம் ஒருத்தனா இருப்பான், அர்த்தம் ஒருத்தவனா இருப்பான், வித்தம் ஒருத்தனா இருப்பான், வாங்கிவிட்ட கடைக்காரன் ஒருத்தனா இருப்பான், அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு திருகையில் வச்சு மாவை வச்ச ஒருத்தவனா இருப்பான், ரொட்டி செஞ்சால் ஒரு ஆளா இருக்கு, அது பரிமாற ஒரு ஆளா இருக்கு. எத்தனை பேருடைய உதவிகளை கொண்டுதான் இப்படித்தான் உலகத்தில் வாழ முடியும். இந்த உதாரணம் சொல்ல தேவையே இல்லை. மனிதர்கள்ட்ட உதவி கேட்டல் என்பது எந்த ஆதாரமும் சொல்லாமலேயே அப்படித்தான் உலகத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா எத்தனை பேருடைய உதவி, இது ஒருத்தர் செஞ்சிருப்பாரு, இது ஒருத்தர் செஞ்சிருப்பாரு, இது ஒருத்தர் செஞ்சிருப்பாரு, இது ஒருத்தர் செஞ்சிருப்பாரு, எல்லாம் உதவி தானே. அப்ப எல்லா உதவிகளை வைத்துத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு மனிதன் எந்த காரியமும் செய்ய வேண்டியிருக்கிறது. மனிதனுடைய உதவி இல்லாம, யார் உதவி இல்லாம ஒருத்தன் வாழ்றன்னு கூட செத்து போயிடுவான். ஒரு நாளைக்கு கூட அவனால் வாழ முடியாது, அரை மணி நேரம் கூட வாழ முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது உன்னிடமே உதவி என்ன அர்த்தம்? அது என்ன பொய்யான வாக்குமூலம் கொடுக்குற அல்லாட்ட என்ன சொல்றோம், உன்னையே வணங்குகிறோமோ அது ஓகே, வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்குறது நமக்கு புரிகிறது. உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னிடமும் தேடுகிறோம் இல்ல, உன்னிடமே உதவி தேடுறோம்னு என்ன அர்த்தம்னு கேட்டா வேற யாரையும் தேட மாட்டோம். அப்ப வேற யாரிடமும் உதவி தேட மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல நம்ம உறுதிமொழி கொடுக்கிறோம்னு சொன்னா அப்ப என்ன அதுக்கு அர்த்தம், அதை வழங்கணும். இந்த அர்த்தத்தை விளங்காத காரணத்தினாலதான் என்ன செய்யறாங்க தெரியுமா, தர்காவுல உதவி கேட்கிறவங்க அல்லது படைக்கப்பட்ட பொருள்கள்ட்ட உதவி கேட்கிறவங்க, செத்தவங்கள்ட்ட உதவி கேட்கிறவங்க, உசுரோட உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்கிறவங்க எல்லாம் இதை உங்கள்ட்ட காட்டுவாங்க. என்னப்பா ஈயாக்கனஸ்ன்னு அதான் அர்த்தம், அல்லாட்டுதான் உதவி தரணும்னா நீ வயிற்று வலிச்சா டாக்டருக்கு போற, நீ கடையில் போய் அரிசி வாங்குறீ, மளிகை கடையில் உதவி வாங்காம சோறு திம்பியானி, உனக்கு பசிச்சு சொன்னா என்ன செய்யணும், நீ போய் கடையில் போய் அரிசி வாங்குவ, கடைக்காரன் உதவி உனக்கு வேண்டி இருக்குல்ல, ஒரு டாக்டர் உதவி வேண்டி இருக்குல்ல, உன் மேல கேச போட்டா வக்கீல் உதவி வேண்டி இருக்குதுல்ல. அப்ப உதவி வாங்காம வாழவே முடியலங்கும் போது இந்த கண்ட கழுதையிட்ட உதவி வாங்கும்போது அவ்வளவு என்ன பாயிண்ட் எப்படின்னு பாருங்க. அப்ப ஈயாக்கனஸ்ன்னு எல்லாம் சொல்றாங்க, அப்ப அதையும் உடம்புல கொடுக்குறாங்க. அல்லாஹ் சொன்னது என்னன்னு விளங்கணுமா இல்லையா? அல்லாஹ் இதை சொல்றான், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அல்லாஹ் சொல்றான். அது அர்த்தம் இல்லாத ஆக்கி விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது தனியா வைங்க, அதெல்லாம் விளங்காத விஷயங்கள்.
உன்னிடமே உதவி தேடுகிறது தப்பு, அதெல்லாம் முடியாது. நம்ம மனுஷன் உதவி வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அதனால யார் யார்ட்டையும் உதவி வாங்கும் பொழுது நாங்க மகான்கள்ட்ட, பெரியார்கள்ட்ட, அவுளியாக்கள்கிட்ட, உலமாக்கள்கிட்ட ஏன் வாங்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு இந்த இய்யாக நஸ்தஈன் என்று ஒரு அர்த்தமில்லாத ஒரு உலகல் மாதிரி ஆக்கிறாங்க. ஆனால் நேர்மையான பார்வையுடையவர்கள், குர்ஆனை மதிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை உரிய விதத்தில் மதிக்கக்கூடிய என்ன செய்யணும் கேட்டா ரெண்டையும் அல்லாஹ் தான் சொல்றான். உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதையும் ஏத்துக்கிறணும், மனுஷன்ட்ட உதவி தேடலாம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ரெண்டையும் ஏற்று செயல்படணும் போது அதுக்கு ஏற்றவாறு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு ஏற்றவாறு விளக்கம் கொடுத்தோம்னு சொன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம், இதையும் ஏற்றுக்கிறோம். உன்னிடமே உதவி தேடுகிறோமா அது உண்மை, மனுஷன் உதவி தேடலாமா அது உண்மை, ரெண்டும் உண்மைதான். முரண் மாதிரி தெரியும், முரண் இல்லாமல் நமக்கு வழங்க முடியும். அது என்ன முரண் இல்லாமல் வழங்குறதுன்னு கேட்டா, அதாவது ஒரு உதவியை நமக்கு ஏற்கனவே சொன்னபடி நமக்கு தெரிகிற விதமாக ஒருவர் உதவி செய்வார் என்று சொன்னால் அந்த உதவிகளை அவரிடத்தில் பெறலாம். தெரியாத விதமாக இறை கடவுள் தன்மையில கண்ணுக்கு தெரியாமல் சில உதவிகள் வருத, அந்த மாதிரி உதவிகளாக இருந்தால் அது மனுஷன் செய்யல, அந்த உதவி எல்லாட்ட கேளுங்க. உன்னிடமே உதவி தேடுகிறோம்னா என்ன அர்த்தம் கேட்டா, எந்த உதவிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் மூலமா வயிற்று வலிக்குதுங்க, ஒரு டாக்டர் போறீங்க, டாக்டர் என்ன மந்திரத்துல குணமாக்குறாரு, மந்திரத்துல குணமாக்குறது இல்ல. டாக்டர் என்ன செய்யறாரு, அவருடைய உதவி நமக்கு வருது. எப்படி வருது, அவர் பாட்டில் எடுக்கிறாரு, தெரிஞ்ச ஊசியில மருந்து எடுக்கிறாரு, கிட்ட கொண்டு வர்றாரு, கையை சுருட்டுங்கிறாரு, இருப்பு காட்டுங்கிறாரு, குத்துறாரு, அந்த மருந்து உள்ளக்கு இறங்குது, அந்த மருந்து ரத்தத்துல கலக்குது, எல்லாமே தெரிகிறது. அவரிடமிருந்து வருகிற உதவி நம்ம கண்ணுக்கு தெரிகிற விதமா வர்றதுனால அவர் தான் உதவி செய்யறாருங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு மளிகை கடையில போய் 5 கிலோ அரிசி வேணும்னு கேட்கறீங்க, அரிசி வேணும்னு கேட்ட உடனே போ வீட்டுல அரிசி மூட்டை இருக்குன்னு சொல்லுவார் அவரு. அப்படி சொல்ல மாட்டாரு. அரிசி வேணும்னு கேட்ட உடனே மூட்டையை பிரிச்சு அள்ளி தராசுல போட்டு நிறுத்தி இடம் போட்டு கரெக்டாகான்னு பார்த்து நீங்க கொண்டு வருகிற பாத்திரத்திலே பையிலே கொட்டி பேக் பண்ணி இந்த ரூபாயை தாங்கன்னு வாங்குறாரு. அப்ப ஒரு கடையில நீங்க உதவி வாங்குறீங்கன்னு கேட்டா அது அவர் தான் செய்கிறார் என்ற முறையில் உங்களுக்கு தெரிகிறது. அப்ப உதவி தேடுதல் என்பதை 2 வகையா பிரிக்க வேண்டும். எந்த உதவிகள் மனிதன் தான் செய்கிறான் என்று உங்க கண்ணுக்கு நல்லா தெரிகிறதோ, தெரிகிற விதமாக அந்த உதவிகள் சேர்கிறதோ, அந்த உதவிகளை அது சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேளுங்க. எந்த உதவி அவங்க வழியா வரலங்கிற மாதிரி உதவி இருக்கிறதோ, எந்த மனுஷனும் அதை செய்வது இல்லை, அது நம்மளுக்கு தெரியாத பொறுத்தல அந்த உதவிகள் சேருது அப்படின்னு இருக்கிறதோ அந்த உதவிக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன், அந்த உதவிக்கெல்லாம் நேரடியான உரிமையாளன் அல்ல. அந்த உதவிகளை அவனிடத்தில் கேளுங்க. அப்ப உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் உன்னிடத்தில் தான் தேட வேண்டும் என்ற உதவிகளை உன்னிடத்தில் தேடுகிறோம், மனிதனிடத்தில் தான் தேட வேண்டும் என்ற உதவிகளை மனிதனிடத்தில் தேடுகிறோம். ஓண்ட தேடுறது அவன் தேட மாட்டோம். இதான் இப்படி விளங்கிட்டோம் சொன்னா உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதை இறை நிலையில் நிறுத்தி, கடவுள் நிலையில் நிறுத்தி, கடவுளுடைய தகுதியை கொடுத்து ஒருவரிடத்தில் உதவி தேடுவதாக இருந்தால் அந்த உதவி அல்லாவிடத்தில் தான் தேடணும். அப்படி இல்லாத உதவி தருவதாக இருந்தால் யார்கிட்ட வேண்டாலும் தெரிக்க, அவர் தர்றது நெசமா இருந்தால் நீ ராமசாமிகிட்ட வேண்டாலும் தெரிக்க, கந்தசாமிகிட்ட வேண்டாலும் தெரிக்க, ஒரு நாய் பண்ணிட்டு கூட உதவி வாங்கிக்கலாம். ஒரு நாயை வளர்க்கிறோம், வேட்டை நாய் வளர்க்கிறோம், அந்த வேட்டை நாய் ஒரு முயலை பிடிச்சிட்டு வா, அந்த வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், நாய் நமக்கு உதவி செய்யுது. ஒரு நாய்கிட்ட கூட என்ன செய்யலாம், அதுல இருந்து பெறக்கூடிய உதவி வாங்கி கொள்ளலாம். அல்ல திருட வர்றான் பாதுகாப்புக்கு வேணும்னா ஒரு நாயை கட்டி வாங்கல கட்டி போட்டு குறைக்க விடுறோம், அது குறைச்சவங்க நமக்கு எந்திரிச்சுக்கிறோம், அது கூட உதவி தான். அப்ப உதவி வாங்குவது என்பது அவரவர்கள்ட்ட வாங்குற உதவி அவரவர்கள்ட்ட கேளுங்க. இது என்ன உதவி என்று சொன்னால் கடவுள் நிலையில் நிறுத்தி கேட்கிற உதவி. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் இருக்காது. இப்ப கடவுள் நிலையில் நிறுத்தி கேட்கிற உதவி என்றால் அதையும், மனுஷன் என்ற நிலையில் கேட்கிற உதவி என்றால் அதையும் எப்படி வேறுபடுத்துவது என்று சொன்னால் பல வகையில் நீங்கள் வேறுபடுத்தலாம். வேறுபடுத்துவதற்கு ஒரு வழி 2 வழி இல்லை, பல வகையான வழிகளில் 2 உதவி நீங்கள் வேறுபடுத்திடலாம். இப்ப உதாரணமா நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், இங்க உட்கார்ந்து அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கிறது அல்லாவிடத்துல. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாட்ட கேட்கறீங்க. எல்லாரும் கேட்கறதா இருந்தா உங்க இத்தனை பேரும் கேட்கறதுக்கு அல்லாஹ்க்கு 2 கால் தான் இருக்குது, இவ்வளவு பேரும் ஒரே இடத்துல கேட்டா அவனுக்கு விளங்காது. அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டா கியூல வாங்க, எல்லாம் கியூல முதல்ல நீங்க அல்லாட்ட, 2வது நீங்க, 3வது நீங்க அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்குவோமா? எல்லாம் ஒரே இடத்துல கேட்போமா? எல்லாம் ஒரே இடத்துல கேட்போம்.
என்னடா எல்லாம் வந்து கத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். 600 கோடி மக்களும் சேர்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் அல்லாட்ட கேட்கறதா இருந்தாலும் கியூ கிடையாது. நீ 7:1 நீங்க 7:2 நீங்க 7:3 நீங்க அவன் டைம் போட்டு கொடுத்துறது. 7:5 நீ 7:15 உனக்கு அப்பாயின்மெண்ட் 7:15 அல்லாட்ட கேட்கறது 7:15. அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. நீ மட்டும் கேளு அல்லாட்ட போயிடும். நீ 8 மணிக்கு நீங்க 9 நீங்க ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்காரனுக்கு, ஜனவரி 2ஆம் தேதி கர்நாடகாரனுக்கு, இப்படி அப்படி பிரிச்சு கொண்டால் அப்படி பிரிக்கிறோமா? 600 கோடி பேரும் கேட்டாலும் அவன் தருவான்னு நினைக்கிறோமா? அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டுனா என்ன அர்த்தம் கேட்டா, கியூ போடாம வகைப்படுத்தாம எத்தனை கோடி பேர் கேட்டாலும் அத்துணையையும் பூர்த்தி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒருவற்றை கேட்கிறதா இருந்தால் அது அல்லாஹ் இடத்துல கேட்கணும். மனுஷன் எப்படி கேட்கறீங்க? 10 பேருக்கு வைத்த வழி, டாக்டர்கிட்ட போறோம், 10 பேர் என்ன செய்யறோம், நிக்கிறோம், 10 பேர் வைத்து வலிக்கிறோம். எதுன்னு அவனுக்கு விளங்க, என்ன சொல்றாங்க விளங்க. நான் சொல்றதா வேண்டாம் உங்களுக்கு வழங்கு வைத்த வழி விளங்குறதை தவிர 10 பேர் ஒரே நேரத்தில் வந்து கத்துனாண்டு வைங்க. அதுல 10 பேர் வைத்த வழியா இருந்தா வேணா ஓரளவுக்கு அந்த மேட்ச வழங்குற வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் தலைவலி, ஒருத்தனுக்கு வைத்த வலி, ஒருத்தனுக்கு வாயு பிடிப்பு, ஒருத்தனுக்கு பல்லு வலி, ஒருத்தனுக்கு காய்ச்சல், ஒருத்தனுக்கு ஜலதோஷம் இருக்கு. 10 சொல்றான்னு வைங்க. என்னடா சொல்றீங்க மனுஷனா? நான் என்னடா கேட்பானா இல்லையா? அப்ப அவன்கிட்ட கேட்கிற உதவி வந்து கடவுளை நினைச்சு நம்ம கேட்கல. அவனை நல்லா விளைஞ்சிடும். இவனுக்கு ஒரு ஆள் தான் ஒரு நேரத்தில் கேட்க இயலும். 2 பேர் கேட்டா கூட அவனால காது கொடுத்துவாங்க. ஒரு மாதிரி தெரியும். 3 பேர் கேட்க இயலாது. அப்ப டாக்டர் நம்ம ஒரு மருத்துவ உதவி கேட்கிறோம்னு சொன்னா எந்த நிலையில் நிப்பாட்டி கேட்கிறவங்கள மனித தன்மையை எடுபட்டவராக நினைத்து நம்ம கேட்கல. நம்மள மாதிரியே உள்ள ஒரு மனுஷாவ அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் வரிசையா டோக்கன் வாங்குறோம். டாக்டர்கிட்ட போகும்போது எதுவும் டோக்கன் வாங்குறீங்க? இல்ல முத்தம் நுழைய வேண்டியதானே. மனுஷாவ மொத்தமா நுழைஞ்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இயலாது, கேட்க இயலாது. சரி கேட்டு விட்டான், ட்ரீட்மெண்டே ஒரே இடத்துல கொடுப்பானா? சரி 10 பேர் தனித்தனியா சொல்லு, இந்த 10 ஊசி எடுத்து 10 இப்படி குத்துவானா? 2 கையினால 2 பேரும் குத்த முடியாதுங்க. 2 ஊசியை கையில எடுத்துக்கிட்டு ஒரு நேரத்தில் 2 பேருக்கு தனித்தனியா குத்த இயலுமா? அது முடியாது. அப்ப ஒரு நேரத்தில் 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? அவனால 2 பேரும் இதை கேட்கவும் முடியாது, 2 பேருக்கு ஒரு நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா கியூல நிப்பாட்டுறோம், டோக்கனை வாங்குறோம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம், முன்னாடியே டைத்தை பிக்ஸ் பண்றோம். இது வந்து அவனை கடவுளை ஆக்கல. இப்ப நீங்க தர்காவுக்கு கேட்கறீங்கன்னு வைங்க, அல்ல தர்காவுக்கு போகாம கேட்கறீங்கன்னு வைங்க, இது என்ன எந்த மாதிரி கேட்கறீங்க? டாக்டர் கேட்கிற மாதிரி கேட்கறீங்களா, அல்லாட்ட கேட்கிற மாதிரி கேட்கறீங்களா? ஒரு தர்காவில் கேட்கறீங்க, அவளியாவே இருக்கீங்க. நீ அவளியாவே சொல்லும்போது 1000 பேர் அவளியாவேங்கிறான். நீ கூப்பிடுற மைதீன் ஆண்டவரேன்னு கூப்பிடுற அந்த நேரத்தில் மெட்ராஸ்ல 25 பேர் கூப்பிடுறான், மதுரையில் 25 பேர் கூப்பிடுவான், சவுதி அரேபியா வந்து அங்க கூட மாட்டான், குறைச்சு போடுவான். அந்த நாட்டில் கிடையாது. வேற ஏதோ நாளை வச்சுக்கிறோம், பாகிஸ்தான்ல கொஞ்சம் 50 பேர் கூப்பிடுவான், டெல்லியில இருந்து ஒரு 100 பேர் கூப்பிடுவான். அட ஒரு 1000 பேர் ஒரு நேரத்தில் கூப்பிடான்னு வை. இந்த 1000 பேரை அவர் கேட்பார் என்று நீங்க நினைத்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு கியூ இல்லைன்னு சொன்னா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியது இல்லைன்னு சொன்னா, அவர்கிட்ட டோக்கன் வாங்க வேண்டியது இல்லைன்னு சொன்னா, நீங்க அவரை எங்க ஒண்ணு நிப்பாட்டீங்க? டாக்டர் மாதிரி நிப்பாட்டீங்களா, அல்லா மாதிரி நிப்பாட்டீங்களா? அல்லாவுடைய சிவத்தை கொடுத்து விட்டீங்க நீங்க. அப்ப உதவி தேடுதல் என்பது அப்படி தேடினீர்களேயானால் அது அல்லாவிடத்தில் தான். எத்தனை பேர் வேண்டாலும் கேட்கலாம், வரம்பு இல்லாத உதவி தேடுதல் நடக்கும். அது மாதிரி வந்து ஒரு டாக்டர் போறோம். டாக்டர் உதாரணத்துக்கு தான், ஒரு வக்கீல் கூட நீங்க போய்க்கலாம், ஒரு கடையில் ஜாமான் வாங்குற கூட போகலாம், ஏதோ ஒண்ணு எதுவா இருந்தாலும் சரிதான். ஆனா ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுக்கிறவங்க போகலாம், எதா இருந்தாலும் ஒன்னாலும் பண்ண முடியும். ஒரு ஆளத்தான் போய் கேட்க முடியுமே தவிர மொத்தமா 1000 பேருக்கு ஒரே நேரத்தில் கட்டி ஒரே நேரத்தில் டிக்கெட் தர முடியாது. அப்ப எந்த ஒரு உதவி வாங்குறாண்டாலும் அதை நம்ம விளங்கிக்கிறோம். 2வது என்ன விளங்குறோம்னு கேட்டா, ஒருத்தன் உதவி கேட்கிறதா இருந்தா ஒண்ணு நம்ம கிட்டத்துல போகணும், இல்லாட்டி அவன் நம்ம கிட்டத்துல இருக்கணும். இல்லன்னா இந்த மாதிரி சாதனங்கள் வழியா டெலிபோனு அல்லது கம்பி இல்லா தொலைபேசி ஏதாவது ஒரு கருவிகளை வைத்துக் கொண்டு நம்ம பேசுறதை அங்க கடத்த வேண்டும். அப்படி இருந்தா தான் அவர்கிட்ட உதவி கேட்கணும். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இப்ப உங்களுக்கு வைத்து வலிக்குது, உங்க குடும்ப டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, குடும்ப டாக்டர் கூப்பிட்டா வருமா? அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. நீ குடும்ப டாக்டர் அப்ப ஒரே ஆள் தானே கேட்கறீங்க. ஒரே ஆள் கேட்கறதா இருந்தா கூட கேட்கறதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, கேட்கறதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு ஆள் நீங்க மட்டும்தான், ஆளே வராளே அட்டுப்பிடிச்ச டாக்டர் வச்சுக்கிறோமே, யாருமே வரமாட்டாங்கன்னா நீங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிறீங்க. ஆனா நீங்க போகணும், இங்க இருக்கணுமா? ட்ரீட்மெண்ட் பண்றதா இருந்தா நீங்கள் அங்க போக வேண்டும். இல்லன்னா அவர் இங்க வரணும், காசு கொஞ்சம் கூட கொடுத்து அவர் இங்க வருவாரு, காசு கம்மியா கொடுக்கணும், நீங்க அங்க போகணும்.
ஆக கடைசியில நீங்க அங்க போனில் அவர் கிட்டத்துல வரணும், அப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ண இயலும். அப்ப அல்லாட்ட கேட்கறது அப்படியா? கிட்டத்துல வர வேண்டிய தேவையில்லை. இங்க இருந்து கேட்கலாம், உங்க வீட்டுல போய் கேட்கலாம், பஸ்ல போயிட்டு கேட்கலாம், சந்திர மண்டலத்துக்கு நம்மளோட பயணத்துக்கு போய் அங்க தங்கணும்னு வைங்க, அங்க கூட கேட்டுக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் கேட்கலாம், கிட்ட வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவன்கிட்ட கேட்பதற்கு, இறைவன்கிட்ட கேட்பதற்கு அதுக்காக ஒரு பயணம் மேற்கொண்டு நான் அல்லாட்ட கேட்கறதுக்கு போயிட்டு இருக்கிறேன், அல்லா அப்படி சொல்லுவீங்களா? வைத்த வரைக்கும் நீங்க அல்லாட்ட போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவீங்களா? கூட்டு தொழிலுக்காக பள்ளியாசலுக்கு வருவோம். அந்த கூட்டாக எல்லாம் சொல்லுவோம், இந்த 27 மடங்கு நன்மை கிடைக்கணும், இந்த சகோதரத்துவம் வேணும் என்பதற்கு தான் பள்ளிவாசலுக்கு வர்றமே தவிர அல்லாஹ்வை தெரிஞ்ச பள்ளிவாசலுக்கு வர்றோம், அல்லாஹ்வை தெரிஞ்சுட்டு வர்றது இல்லை. அப்ப அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி நம்ம ரிஸ்க் எடுப்பதில்லை, பிரயாணம் மேற்கொள்வதில்லை, அதுக்காக கஷ்டப்படுவதில்லை. இருந்த இடத்துல இருந்துகிட்ட நம்ம என்ன செய்வோம், கேட்குவோம். மனுஷன் கேட்கிற என்ன பண்ணணும், நம்ம ரிஸ்க் எடுக்கணும், ஒண்ணு நம்ம போகணும், இல்லாட்டி அவர் வரணும், அல்ல சாதனங்கள் வழியா சொல்லணும், அவர் சாமான நம்ம வாங்கிட்டு வரணும், நம்ம காசு கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில அப்படி செய்துதான் மனிதர்களுக்கு நம்ம உதவிகள் கேட்க முடியும். நீங்க நாகூர் ஆண்டவரை இங்க இருந்து கூப்பிடுறீங்க, அவர் நாகூர் இங்க இருந்து 450 கிலோமீட்டர் இருக்கு, 450 தாங்க, 500 இருக்குமா, 500 கிலோமீட்டர் இருக்கு. 500 கிலோமீட்டர் இங்க உட்காந்து நாகூர் ஆண்டவரங்கிற, அதே மாதிரி பொறுப்புல உட்காந்து நாகூர் ஆண்டவரங்கிறான், இலங்கையில் இருந்துகிட்டு கல்கத்தாவில் உட்காந்து 4 பேர் நாகூர் ஆண்டவரங்கிறான். எவனு நாகூர் ஆண்டவர் போக மாட்டேங்கிறான், நாகூர் ஆண்டவர் அவங்க மெட்ராஸ் வரவும் மாட்டேங்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இருந்த இடத்துல இருந்தே அவர் கூப்பிடலாங்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்தே நாங்க கூப்பிடுவோம், நாங்க இங்க இருந்தாலும் நாகூர் ஆண்டவர்னு சொல்லுவோம், நாங்க பஸ்ல போயிட்டு தான் நாகூர் ஆண்டவர் கூப்பிடுவோம், நாங்க பாக்தாத்துல இருந்தாலும் நாகூர் ஆண்டவர் கூப்பிடுவோம், நாங்க சந்திரமண்டலத்தில் போனா கூட நாகூர் ஆண்டவர் கூப்பிடுவோம், கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு போனா கூட நாகூர் ஆண்டவர் கூப்பிடுவோம். அப்ப நீங்க எங்க கொண்டு வர வைக்கிறீங்க, ஒரு டாக்டர் லெவலில் வைக்கிறீங்களா, ஒரு வியாபாரி நிலையில வைக்கிறீங்களா, ஒரு மனுஷ நிலையில வைக்கிறீங்களா, கடவுள் வைக்கிறீங்களா? அல்லாட்ட தான் எப்படி கேட்பீங்க, அல்லாட்ட கேட்கிற மாதிரில கேட்கறீங்க. நீங்க மனுஷன் போய் கேட்கறீங்க, எப்படி கேட்கறீங்க, அல்லாட்ட கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. அப்ப அல்லாட்ட கேட்கிற மாதிரி வரம்பு இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய கேள்வி திறனுக்கு வரம்பு இருக்கிறது. மனுஷனோட நாகூர் ஆண்டவர் அவங்கள இறந்து போயிட்டாங்க, உசுரோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலே பேசுவோம், உயிரோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, அவர் காதெல்லாம் கேட்குன்னு வச்சுக்கிட்டா கூட, மனிதனுடைய கேட்கும் சக்திக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? மனிதன் என்னது கேட்பான், ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்டத்தில் இருந்தா கேட்பான், குறிப்பிட்ட கிட்டத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட டெசிபல்ல பேசணும், குறிப்பிட்ட இடத்துல இருந்தா மட்டும் கேட்காது, குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னு இடத்துல நான் எனக்குள்ள பேசிட்டு உங்களுக்கு விளங்காது, அதுக்குள்ளே அந்த டெசிபலை ஏற்றணும், இந்த அளவுக்கு இவ்வளவு ஏற்றினா கேட்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அளவு அந்த டெசிபல்ல பேசினா தான் என்ன செய்யும், உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா இருந்தாலும், நீங்கள் பேசுவது என்ன கேட்கிறதா இருந்தாலும், ரெண்டையும் கடத்துவதற்கு காற்று வேணும், அல்லது இந்த மாதிரி மின் சாதனங்களாவது வேண்டும். ரெண்டும் இல்லாம ஒரு கண்ணாடி கூண்டுல என்னை அழைத்து வைத்து விட்டு ஆக்சிஜனை கொடுத்து, சாவாம இருக்கிறதுக்கு ஆக்சிஜனை கொடுத்து என்ன பூட்டி வச்சு விட்டாங்க, நான் கண்ணாடி கூட்டுல இருந்து பயன் பண்ற வழங்குவேன் உங்களுக்கு வழங்காது. காற்று வெளியே, நான் பேசுவது காற்று அலை வழியாக உங்களுக்கு வருது, நான் பேசுற பேச்சு உங்களுக்கு காதல விடுவதுன்னு சொன்னா, இங்க காற்று இருக்கிறது, காற்று சுண்டி விடுவது, அப்படியே அதிர்வு ஒடியாந்துகிட்டே இருக்கு காற்று அதிர்வு. நீங்க ஒரு குளத்துல ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு வைங்க, அமைதியா இருக்கிற ஒரு குளத்துல அந்த கல்லு ஒண்ணுதான் செய்யும், அலை உண்டாகும், அந்த அலை அப்படி ஒன்று போய் கடைசியில் அந்த அலை இல்லாம போயிடும். அந்த மாதிரிதான் நான் பேசுறதுல அந்த காற்றுங்கிற தண்ணீரை அடிக்கிறேன், அடிச்சது அலை அப்படி அப்படியே வருது. அதனாலதான் முதல்ல உள்ள ஆளுக்கு முதல் கேட்கு, பிந்தி உள்ள ஆளுக்கு பிந்தி கேட்கு, அதுக்கு பிந்தி உள்ள ஆளுக்கு பிந்தி போற கேட்க மாட்டீங்க, ஆனா அப்படி ஃபீலிங் பண்ணுவீங்க நீங்க. ஆனால் உண்மையில எப்படி கேட்கறீங்கன்னு கேட்டா, நான் கேட்பத இங்க உள்ள ஆள் முதல் கேட்கறீங்க, அங்க உள்ள மைக் இல்லைன்னு சொன்னா, மைக் இருந்தா அது கிட்ட கேட்டுருவாங்க, அது இல்லாம நான் பேசினேன்னு சொன்னா முதல் உள்ளார் முதல் கேட்பாங்க, தாண்டி உள்ளார் தாண்டி கேட்பாங்க. வண்ணா துணி வைக்கலாம் பாத்திருக்கீங்களா இல்ல சொல்லுவாங்க, அது உதாரணம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் நம்ம, 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது 2ஆம் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. வண்ணா துணி வைக்குவாங்க, கல்ல அடிப்பான், அடிக்கும் போது தான் சத்தம் கேட்கணும், எடுக்கும் போது தான் சத்தம் கேட்கணும். நமக்கு அவன் அடிக்கும் போது சத்தம் கேட்காது, தூக்கு போட்டு சத்தம் கேட்கு. ஏன் அப்படி கேட்குது, அவன் அடிக்கும் போது புறப்பட்ட சத்தம் அது சேர இவ்வளவு நேரம் சேப்பம் தூக்கிட்டான், கிட்டத்தில் இருக்கிறவங்க அடிக்கும் போது கேட்கும். குளத்தா கரையில் நின்றுட்டு பார்த்தாங்கன்னா அடிக்கும் போது டொக்குன்னு கேட்கும். அங்கேருந்து ஒரு 40 மீட்டர் தள்ளி நின்றீங்கன்னு சொன்னா அவன் தூக்கும் போது அவங்களுக்கு கேட்கும். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அப்ப மனிதன் ஒரு செய்தியை கேட்பதாக இருந்தால் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் காற்றுல பட்டு அதிர்வுகளாக, அப்படி அதிர்வு அலைகளாக மாறி நம்ம காதுடைய செவிப்பறை தட்டும் பொழுது நம்ம கேட்கிறோம். இப்படிதான் நம்ம கேட்க முடியும், காத்துல கேட்க முடியாது. அல்லாத கண்ணாடிக்கு உள்ள உட்கார்ந்து கேட்கலாம். காத்தே இல்லாத சந்திர மண்டலத்தில் காத்து கிடையாது. சந்திர மண்டலம் போயிட்டோம், அங்கிருந்து கத்துன விளங்காது.
சந்திர மண்டலத்தை நம்ம எல்லாருமே இருக்கணும் பேச்சு வச்சுக்கிறோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு திண்ணில் ஆக்சிஜன் கத்துக்கிட்டோம், ஆக்சிஜனை வச்சுக்கிட்டோம். ஆக்சிஜன் இருந்தா சுவாசிக்கிச்சு இருக்கலாம், காத்து கிடையாதுங்க. அது செயற்கையா கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், 2-3 நாளைக்கு 10 நாளைக்கு இருக்கலாம்னு வைக்கிறேன். இந்த ஆக்சிஜனை சுவாசித்துக் கொண்டு 100 பேர் போறோம், அங்க பேசுறோம், பயான் பண்றோம். வழங்குமா? நான் பேசுறேன், நான் தான் பேசிட்டு இருக்க முடியும். வாங்குதா? அது வராது காது. அங்க சந்திர மண்டலத்தில் காத்து கிடையாது. காத்துல அடிச்சாதான் உங்க காதுல தட்டம் வருது. அது இல்லாத காரணத்தால கேட்க முடியாது. அப்ப எதுக்கு சொல்ல முடியும் கேட்டா, மனிதனுடைய கேட்கறதுக்கு இந்த மாதிரி சாதனங்கள்லாம் வேணும். அல்லாட்ட கேட்கறதுக்கு கண்ணாடி கூட்டில் இருந்துட்டு கேட்டாலும் அல்லா கேட்பான். மீன் வயிற்றுல உட்கார்ந்து ஒருத்தர் கேட்டாரு, பழங்களா மீன் வயிற்றுக்குள்ள தண்ணிக்குள்ளே அமைக்க வச்சு, தண்ணிக்குள்ளே அந்த மீன் இருக்குது, மீன் வயிற்றுக்குள்ள வேற அவர் இருக்கிறது, அதுல இருந்துகிட்டு லாயிலார் இல்ல அந்த சுபானுக்கு எண்ணி கொடுத்து மணலா இருக்குங்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அவர் ரிப்ளை கொடுக்கலாம். அது கேட்க அவனுக்கு. மீன் வயிற்றுல உட்கார்ந்துட்டு அடுத்து வச்சு ஒருத்தர் பேசணும் பார்ப்போம், நம்ம கேட்கணும் பார்ப்போம், கேட்காது. அப்ப அல்லாஹ் நம்ம இப்ப மனுஷன் கேட்கும் பொழுது இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறோம். மனுஷன் கேட்கும் பொழுது காத்திருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா, அவருக்கு நமக்கு மத்தியில் காத்து போய்கிட்டு இருக்குதா, அல்ல கம்பி கனெக்ஷனாவது இருக்குதா, அல்ல எலக்ட்ரானிக் அலைகள் மூலமாவது நம்முடைய பேச்சுகளை கடத்த முடிகிறதா, குறிப்பிட்ட டெசிபல் நம்ம பேசுறோமா, அவருக்கு ஆகுல அந்த மாதிரி அந்த சென்றடைய தூரத்தில் நம்ம இருக்கிறோமா, இவ்வளவு பார்த்துட்டு கேட்கிறோம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம நம்மளை அறியாமல் அளந்துடுறோம். அளந்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, நம்மளை அறியாமலேயே இவ்வளவு கணக்கு மாத்துறோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கத்துறோம். பிளான் பண்ணிக்கிட்டு நீங்க உட்காந்து தம்பிங்க வாண்டு கூப்பிடுவோம், மைக்கில் வச்சுக்கிறோம். அங்க ஒருத்தர் இருக்காரு, தக்க கொஞ்சம் சத்தத்தை கூட்டிக்கிறோம். அவருக்கு எவ்வளவு கேட்கணும் நம்மளை அறியாமலே மூளை கணக்கு போட்டுருது. இன்னும் இருக்கும் தண்ணி வாங்குறோம் அப்படிமோ தூரத்தில் இருந்தா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஏற்றிக்கிறோம். அது நம்மளை அறியாமலே கால்குலேஷன் நடக்குது, நமக்கு தெரியறதில்லை. நம்ம கணக்கு பண்ணி இங்க இவ்வளவு டிசிபிள் வேணும், இங்க இவ்வளவு வேணும், இங்க இவ்வளவு வேணும்னு கணக்கு பண்ணிடுவோம். இந்த கணக்குகள் எல்லாம் நீ அல்லாட்ட பண்ணுவியா? அல்லாட்ட பண்ண மாட்டோம். இன்னும் சொல்லப்போ அல்லா என்ன சொல்றான் தெரியுமா? நப்சுக்குள்ள துவா செய்றாங்களாம். இந்த டெசிபிளுக்கு அப்பாற்பட்டதுனாலதான் உதுவு ரப்பக்கும் தலர்றாவும் ஹுபியா, உங்களுடைய இறைவனிடத்துல பணிவாகவும் ரகசியமாக பிரார்த்தனை பண்ற. இந்த டெசிபிள் எனக்கு தேவையில்லை, உணவானு கேளு எனக்கு சேர்ந்துடும், வாய்க்குள்ள கேளு எனக்கு சேர்ந்துடும், அட மனசுக்குள்ள கேளு, மனசுக்குள்ள கேட்கிற என்னை சேரமுடான்னு நல்லா சொல்லி கேட்றான். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அல்லாஹ்விடத்தை மட்டும் தனியா உட்கார்ந்து கொண்டு வாயிலிருந்து எந்த ஒரு சத்தமும் வராம அல்லாஹ்ட்ட மட்டும் பேசுறோம் நினைத்து கொண்டு கண்ணீர் வடிக்க நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம்னு சொன்னா அது அவனை சென்றடைகிறது. இதே மாதிரி செத்து போனாட்டு கேட்கறீங்களா இல்லையா? அவர் ஆண்டவரன் கேட்கறீங்களா இல்லையா? உங்களுக்குள்ள கேட்கறீங்களா இல்லையா? உங்களுக்குள்ளேயே படுக்க போன மனிதன் ஆண்டவரன் சொல்லிட்டு படுக்கலாம். அவருக்கு எப்படி வழங்குது? அது எப்படி வழங்கும் நீ நினைக்கிற? அவர் பக்கத்தில் இருக்காரா? உசோடு இருக்கிறாரா? கடத்துற அளவுக்கு இருக்கிறார், விஷயம் இருக்குதா? இது நினைக்கிறது இல்ல. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய கேட்கிற திறன் ஒரு திறன் இருக்கிறது. அந்த திறனை அல்லாஹ்வுக்கு கொடுத்துதான் கேட்கணுமே தவிர அந்த திறன் ஒருவருக்கு இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு கேட்டீர்களேயானால் அதான் இய்யாக நஸ்தஈனுக்கு மாற்றம். அவர்கிட்ட கேட்கும்போது நீ அல்லாஹ்வுல பாக்கிட்ட நீ உதவி தர்ற ரெண்டாவது விஷயம் வச்சுக்குவோம், நீ அவரை எங்க கொண்டு நிப்பாட்டுற, நீ அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டுகிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்குல்ல, எந்த ஒரு காரியத்தை நான் பார்க்கிறதா இருந்தாலும் கேட்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நெருக்கம் இருக்க வேண்டும். நெருக்கம் இருந்தா தான் கோரிக்கை வைக்க ஒரு தர. கோரிக்கை வைக்கிறா டெலிபோன் ஆர்டர் பண்ணிடலாம். டெலிபோன்ல ஒரு 2 மூட்டை அரிசி அனுப்புங்கன்றலாம். அரிசி டெலிபோன்ல வருமா? அரிசி அனுப்புங்க ஆர்டர் தான் டெலிபோன்ல போகும். அரிசி டெலிபோன்ல வந்துருமா? அரிசி போய் வாங்கிட்டு தான் வரணும். வழங்க நெருக்கம் வேணும். நெருங்கினா தான் உதவிகளை பெற முடியும். நீங்க இ காமர்ஸ்ல இமெயில்ல ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் தான் இமெயில்ல பண்ணுவீங்க. சரக்கு வருமாண்ட சரக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்? கொண்டாந்து தரணும். சரக்கு இமெயில் வராது உங்களுக்கு. இமெயில சாப்ட்வேர் இந்த மாதிரி சரக்கு வேண்டாம் வரும். இமெயில வருவதற்குரிய சாப்ட்வேர் அது செய்ய இமெயில வருமே தவிர அரிசி பருப்பு புளி வெங்காயம் வருமா? அதெல்லாம் வராது. அதெல்லாம் போய் தான் வாங்கணும். ஆர்டர் வேண்டாம் போன்ல பண்ணிக்கலாம். அப்ப என்ன சொல்றோம்னா ஒரு பொருளை நிறுத்த வேண்டி இருக்கிறது. அந்த நெருக்கத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. அவன்கிட்ட கேட்கறது நெருக்கம்லாம் தேவை கிடையாது. எந்த அளவுக்கு நெருக்கம்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பற்றி அல்லாஹ் 2வது அத்தியாயம் 186 சொல்லி காட்டுறான். எல்லா கால கைபாதி அன்னி பைன்னி கரீப், எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் சொல்லிவிடு இன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டார்களே ஆனால் நான் தான் கிட்ட இருக்கிறேன். எனக்கு நெருக்கமா வேற யாரும் கிடையாது. நான் தான் மனுஷனுக்கு ரொம்ப கிட்ட உள்ளால் நான் தான். உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, அவரை விட அல்லாஹ் உங்களுக்கு கிட்ட இருக்கிறான். உங்க மடியில ஒருத்தர் ஏற்றி வச்சிருந்தாலும் சரி, உங்க மடியில உட்கார்ந்து இருக்கிற ஆளை விட அல்லாஹ் உங்களுக்கு கிட்ட இருக்கிறான்.
நான் தான் உங்களுக்கு கிட்டத்தில் இருக்கிறேன். எந்த அளவுக்கு கிட்ட இருக்கிறேன் கேட்டா, உஜீபு தாவத்தா இதா தான் என்ன அழைக்கும் பொழுது அழைக்கிறவனுடைய அழைப்புகளுக்கெல்லாம் நான் மறுமொழி சொல்லுகிறேன். எனவே வெளியஸ்த ஜீபூலி என்னுடைய பதிலை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 286. அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் பற்றி அறிமுகம் செய்யும்போது எப்படி பண்றாங்கன்னு கேட்டா, சும்மா தூபு இலைஹி அவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இன்ன ரப்பி கரீப் முஜீப், என்னுடைய இறைவன் கரீப் கிட்டத்தில் இருக்கிறான், முஜீப் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவனா இருக்கிறான். முஜீப்னா பிரார்த்தனை ஏற்றுக்கிறவன். என்னுடைய ரப்பு வந்து கரீபாக கிட்டத்தில் இருக்கிறான், முஜீபாக பிரார்த்தனை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் என்று சாலிஹ் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்யும் போது அல்லாஹ் எப்படி கொண்டு நிப்பாட்டுறாங்க. அது அல்லாஹ் எங்க இருக்க நினைக்கிறாரா, அவனுக்கு தூரமா கிடையாது, கிட்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னதாக 11வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சொல்லுமாறு அல்லாஹ் கட்டளையிட சொல்கிறான். என்ன கட்டளை என்று கேட்டா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், முன் லலல்து நான் வழி தவறி போய்விட்டால் இன்னமா அமில் அலா நப்சி, எனக்கு எதிராகத்தான் நான் வழி தவறுகிறேன். வழி தவறுனா அல்லாஹ்வுக்கு நஷ்டம் கிடையாது. நான் வழி கட்டுட்டேன்னு சொன்னா அது எனக்கு தான் கேடு என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இறுகித்த வைத்து நான் நேர்வழி பெற்று விட்டால் அது என் திறமையினால் இல்லை, சும்மா யூஹா இலைய ரப்பி, என் இறைவன் எனக்கு அறிவிக்கிற செய்தியின் அடிப்படையில் தான். நான் வழி தவறினால் அதுக்கு நான் பொறுப்பாளி, நான் நேர்வழி பெற்றால் என் இறைவன் தந்த செய்தி அதுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மேலும் சொல்லுங்கள், இன்னஹு சமீஉன் கரீம், என்னுடைய இறைவன் அனைத்தையும் செவியேற்பவன், அருகிலே இருப்பவன். அருகிலே இருப்பவன் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். தன்னை கிட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி வந்து எவ்வளவு கிட்டத்தில் இருக்கிறான், இது 34:50 இருக்கிறது. எவ்வளவு கிட்டத்தில் இருக்கிறான்னு கேட்டா, 50வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் ஹலக்னல் இன்சான், மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஊசலாட்டத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். வாயில வர்ற வார்த்தையை தான் அறிவு ஒன்று கிடையாது, மனசில் ஓடுகிற என்ன ஓட்டங்களையும் நாம் என்ன செய்யறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட அவனுக்கு நாம் கிட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து அவனுடைய பிடரி நரம்பு தான் அவனுக்கு கிட்டத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் என்பது மனுஷன் யாரு, இந்த கையா மனுஷன், இந்த காலா மனுஷன், இந்த உடல் உறுப்புகளா மனுஷன். மனுஷன மூலதானுங்க. மனுஷன யாரு, மனிதன் என்று நம்ம எதுல சிந்திக்கிறோமோ, எதுல கவலைப்படுறோமோ, எதுல சந்தோஷப்படுறோமோ, எதுல ஆராய்ச்சி பண்றோமோ, எதுல எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறதோ அதுதான் மனுஷன். அது இங்கதான் இருக்கிறது. இந்த மூளைக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பிடரி நரம்பு. இங்கதான் அல்ல மொத்த கனெக்ஷனே வச்சிருக்கான். பிடரி நரம்புல உள்ள கனெக்ஷன் அங்கதான் எல்லாம் பிரிக்கிறது. இந்த இடத்துல எல்லா ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சு இந்த இடத்துல எல்லாம் அந்த எல்லாத்தையும் கனெக்ஷன் ஒன்னா சேர்ப்பாங்க இல்லங்க. ஜங்ஷன் பாக்ஸ் இந்த பிடரி தான். இங்க இருந்தா கைக்குரிய கமாண்ட் தனியா பிரியும், காலுக்குரிய கமாண்ட் பிரியும், நகத்துக்குரிய கமாண்ட் தனியா பிரியும், ஒவ்வொரு மயிர்கால்களுக்குரிய கமாண்ட் தனியா பிரியும், இதயத்துக்குள்ள கமாண்ட் தனியா போகும், கிட்னிக்கு உள்ள ஆர்டர் அங்க இருந்தா பிறப்பிக்கப்படும். எப்ப ஒண்ணுக்கு போகணுங்கிற அதான் தீர்மானிக்கும். ஆர்டர் அங்கே போகும், ஓடு சீக்கிரம் ஓடு, தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது அந்த மூளையில இருந்து அந்த பிடரி நரம்பு வழியா வரும். மனிதனுடைய மூளைக்கு, மனுஷனுக்குன்னா மனுஷனுடைய மூளைக்கு ரொம்ப கிட்ட இருக்குன்னு கேட்டா அவனுடைய பிடரி நரம்பு கிடையாது. அல்ல சொல்றான், உன்னுடைய மூளைக்கு கிட்டத்துல பிடரி நரம்பு இருக்கு நீ நினைக்கிற, அதுக்கு கிட்ட நான் இருக்குங்கனால உனக்கு கிட்டத்தில் இருக்கிறதுப்பா. உன் கையை விட உன் பிடரி நரம்பு தான் உனக்கு கிட்டத்தில் இருக்குது. என் கையை வந்து எனக்கு கிட்டத்தில் இல்ல. என்னுடைய மூளையை வச்சு பார்க்கும் பொழுது அங்க இருந்து ஒரு மீட்டர் தள்ளி இருக்குது. 1 மீட்டர் 1/2 மீட்டர் வருமா இல்லையா, 1/2 மீட்டர் தூரத்துல என் கை இருக்குது. இது கிட்ட கிடையாது. எனக்கு கிட்ட உள்ள எதுன்னு கேட்டா என்னுடைய பிடரி நரம்பு தான். உங்களுக்கு அதான் ஒவ்வொரு மனுஷனுடைய மூளைக்கும் அவனுடைய பிடரி நரம்பு தான் கிட்டத்தில் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன்னுடைய பிடரி நரம்பை விட உனக்கு நான் நெருக்கமா இருக்கிறேன். இது கிட்டப்பா, அதுக்கு கிட்ட நான் இருக்கிறேன். அட பாவி, இவ்வளவு கிட்ட உட்காந்து அங்க போய் கூப்பிடுறேன். நான் ஒரு 500 கிலோமீட்டர்லடா, எனக்கு ஒரு கணக்கே வராத மூளையிலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவு கிட்ட இருக்கிறேன்னு அப்படி நல்லா சொல்லி காட்டுறான். நான் தான் உள்ளதிலே மகா கிட்ட இருக்கிறேன். உன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் கேட்கிற உதவியை விட, உன் தோல்ல தூக்கி வச்சுக்கிறிய அவன் கேட்கிற உதவியை விட, உன் மடியில சுமந்துகிட்டு இருக்கிற உதவியை விட, ஒரு பெண் வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கிறார கரு அது கிட்டத்தில் இருக்கிறதை விட ரொம்ப கிட்டத்தில் நான் தான் பிடரி நரம்பை விட கிட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யறோம், ராத்திரில கேட்கிறோம், பகல்ல கேட்கிறோம், சத்தம் போட்டு கேட்கிறோம், மெதுவா கேட்கிறோம், 1000 பேர் கேட்கிறோம், 10,000 பேர் கேட்கிறோம், எங்க இருந்து வேண்டாலும் கேட்கிறோம், எத்தனை வேண்டாம் கேட்கிறோம், எதை வேண்டாலும் கேட்கிறோம். காரணம் என்ன, கிட்ட இருக்கிறான். இப்ப நீங்க வந்து அவரையும் இப்படி ஆக்கி விட்டிய, நீங்க நாட்டவரே என்ன எங்க கொண்டு வச்சு விட்டீங்க. அவர் வந்து பிடரி நரம்பை விட அல்லாவுக்கு போட்டி அவர் முதுக்கி நிக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் தள்ளி விட்டுவிட்டு அவரை கொண்டு பிடரி நரம்புக்கு மேல நீங்க வச்சு விட்டீங்க.
அவர்கிட்ட ஆக்கி போடுறீங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்தை நீங்க 50-16 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் சூரத்துல் வாக்கியாவில் 56வது அத்தியாயத்தில் 83, 84, 85 வசனங்களை நீங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் மரண வேலையை நெருங்கலாம். தொண்டை குழிக்கு உயிர் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உடல் செத்துக்கிட்டே வந்து தொண்டை குழி வரைக்கும் வந்துருச்சு. இந்த போறான். அதை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், உயிர் மூச்சு தொண்டை குழியை வந்து அடையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா காலில் உள்ள உயிர் போய், தொடையில உள்ள உயிர் போய், இடுப்புல உள்ள உயிர் போய், வயிற்றுல உள்ள உயிர் எல்லாம் போய், கையில உள்ள எல்லாம் போய் கடையை போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா செயல் எடுத்துக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இங்க வரும், இங்க உள்ள நிற்கும் உயிர் மூச்சு. அதை அடையும் பொழுது எல்லாம் சொல்லி காட்டுறான். வான்சும் ஹீனையும் தங்குறோம். நீங்கள் இப்ப பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்படி கண்ணு ஏற கட்டும். இந்த செத்து போறவனை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கை காலெல்லாம் செயல் எடுத்துட்டு போகும். தொண்டை குடிக்கு வந்துரு. இப்படி கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா சுருவும். இதை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இது சொல்லும்போது எல்லாம் சொல்றான். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். இந்த நேரத்தில் நீங்க தான் கிட்டத்தில் இருந்துட்டு நவர மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷன் நோயாளியா இருந்தால் அவர் மீது அன்பு விட்டு போடுவாங்க. விட மாட்டேன். கிட்டத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ தொலைஞ்சு எப்ப சாவான்னு கிழமை என்னைக்கு சாவான்னு நினைக்கிறார்கள் விட்டு போயிருவாங்க. உண்மையில பாசம் வச்சுக்கிட்டு அதான் செய்வாங்க. அவங்க நெருக்கமா நகரவே மாட்டாங்க. அது சொல்றான் அல்லாஹ். அடே இந்த கண்டிஷனுக்கு வரும்போது நீங்க கிட்ட ஒட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உன்னை விட நான் அவனுக்கிட்ட இருக்கேன்டா அல்லாஹ் சொல்றான். அவன் அக்ரபு இலைஹி. இந்த சாவ கிடைக்கிறவனுக்கு யார் கிட்ட இருக்கா தெரியுமா? உங்களை விட நான் அவனுக்கு நெருக்கமா இருக்கிறேன். வலாக்கின் லா துப்சிரூன். நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் நல்லா கவனிச்சுதான் இருக்கிறேன். தொண்டை குழி வந்தவன் நான் தான் நிற்கிறேன். உங்களுக்கு நான் நின்று இருக்கிறேன். என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு 56வது அத்தியாயத்துல அல்லாஹ் வந்து 83, 84, 85 சொல்றான். இதெல்லாம் எதுக்கு கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அவன் எல்லாத்துக்கும் அருகில் இருக்கிறான் அப்படிங்கிற அவனுடைய தனித்தன்மை. அந்த தன்மையை கொடுத்துட்டு நீங்க மனுஷன் போய் கேட்க இயலாது. அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு உள்ள இன்னொரு சிபத்து என்னன்னு கேட்டா எது வேண்டாலும் செய்யறவரா இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கறீங்க, எதை வேண்டாலும் கேட்பீங்களா? ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு மளிகை கடையில போய்கிட்டு ஒரு பென்டியம் 4 கம்ப்யூட்டர் ஒண்ணு வேணும். ஆனா பைத்தியக்கார போய் மளிகை கடையில வந்து பென்டியம் போறா சொல்லுவானா இல்லையா? அவன்கிட்ட என்ன கேட்க மாதிரி கேட்கணும். அல்லது பென்டியம் கம்பெனி அவன்கிட்ட போய்கிட்டு காம்பா கம்பெனில போய்கிட்டு ஒரு 2 மூட்டை அரிசி சம்பா அரிசி இருக்குமான்னு கேட்டா மண்டல்வாங்க. இல்லையா? அப்ப அல்லாட்ட கேட்கிறதா இருந்தா என்ன? அப்ப ஒருத்தர் நம்ம என்ன நிமிட்டு வச்சுக்கிறோம்னா இவன்ட்ட இதைத்தான் கேட்போம், அவன்கிட்ட அதைத்தான் கேட்போம், அவன்கிட்ட அதை கேட்போம். எல்லாத்தையும் ஒருத்தர் கேட்போமா? எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். எல்லாத்தையும் கேட்கிறதா ஒருத்தர் தான் கேட்போம். எதை வேண்டாம் கேட்போம். அப்படிங்கிற நிலையில் வைத்து கேட்கிறதா இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன்கிட்ட அரிசியும் கேட்போம், பருப்பையும் கேட்போம், புளியையும் கேட்போம், வசதியை கேட்போம், காரை கேட்போம், பங்களாவை கேட்போம், நோய் வரது கேட்போம், மனசு நிம்மதியை கேட்போம். ஒருத்தங்க அரிசி விட்டானே யாரும் நாசமாக்கணும், நாசத்தையும் கேட்போம். என்ன வேணாலும் கேட்போம். இல்ல சந்தோஷத்தை கேட்போம், பிள்ளைய கேட்போம், என்ன வேணாலும் கேட்போம். இதைத்தான் அவன்கிட்ட கேட்கணும், இதைத்தான் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறையெல்லாம் கிடையாது. எதை வேண்டாலும் கேட்கலாம். அப்ப எதை வேண்டாலும் கேட்கிற நிலையில ஒருத்தனை நிப்பாட்டி கேட்கிறதாக இருந்தால் அந்த உதவி இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்தில் தான் அந்த உதவியை தேடுவோம். நீங்க என்ன பண்றீங்க? நாகூர் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கறீங்க? மைதீன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கறீங்க? இறந்து போன ஆள்கிட்ட என்ன